வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் பழங்கள்ல வாழைப்பழம் மிகவும் முக்கியமானது. ஆனால் மஞ்சள் வாழைப்பழத்தை விட பல மடங்கு சத்துக்கள் கொண்டது ஒரு அற்புதமான பழம் இருக்குது. அதுதாங்க செவ்வாழைப்பழம். பலரும் செவ்வாழைப்பழத்தை வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடுகிறார்கள். ஆனால் இதில் மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்தால் வாரத்துக்கு குறைந்தது 3 இல்லைன்னா 4 முறை கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னைக்கு வீடியோவில் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிட வேண்டும், யார் அளவோடு சாப்பிட வேண்டும், எப்போ சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழைப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருபவர்களுக்கு செவ்வாழைப்பழத்தை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் பலம் அதிகரிக்கும். அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றது குறைய ஆரம்பிச்சிடும். இது வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. ஸோ தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டால் உடல்ல அற்புதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குது. இது கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. மொபைல் மற்றும் கணினியை அதிக நேரம் பயன்படுத்துபவர்களுக்கு கண் சோர்வு, வயது அதிகரிப்புனால பார்வை குறைபாடு வரக்கூடிய நபர்களுக்கு செவ்வாழைப்பழம் ஒரு சிறந்த பழமாக கருதப்படுது. கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அதனால் வயதானவர்கள், இளம் வயதுக்காரர்கள், குழந்தைகள் எல்லாருமே செவ்வாழையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்து மூன்றாவது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. உடல்ல ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கும்போது உடல் சோர்வு, தலை சுற்றுதல், பலவீனம், மயக்கம், நடுக்கம் இதெல்லாமே ஏற்படும். செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B6 சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு பயன்படுது. குறிப்பா பெண்கள் மற்றும் வயதானவர்கள் தினமும் நம்ம செவ்வாழையை அளவோடு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அதிக உப்பு சாப்பிட்றவங்க, உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அவங்க செவ்வாழைப்பழத்தை சாப்பிடும் பொழுது இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த பழமாக இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு செவ்வாழை பயன்படுது. மலச்சிக்கல் என்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பொதுவான பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனை பாடாப்படுத்துது. ஆனால் செவ்வாழை பழத்தில் என்ன இருக்குதுன்னா, டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த பழமாக இருக்குது. காலை உணவுக்கு பிறகு ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு வந்தால் செரிமானம் மேம்படும். அந்த செரிமான சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். வயிறு உபசம் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, உடலுக்கு உடனடியாக சக்தியை தர்றதுக்கு செவ்வாழை பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய களைப்பு, சோர்வு, வேலை செய்ய மனமே இல்லை போன்ற பிரச்சனை இருப்பவர்களுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். செவ்வாழையில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை உடலுக்கு விரைவான சக்தியை கொடுக்குது. இதனால இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆக்டிவாக இயங்க ஆரம்பிங்க. முக்கியமாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலைக்கு செய்யக்கூடிய நபர்கள், உடற்பயிற்சி செல்லக்கூடிய
உடற்பயிற்சி செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே தினமும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டா அவங்க உடலுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்கும். அவங்க சுறுசுறுப்பா அவங்க செய்யக்கூடிய வேலைகள திறன்பட செய்வாங்க. அடுத்து 7வது நன்மை, ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது செவ்வாழை. பாரம்பரியமாகவே செவ்வாழை வந்து ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் பழமாக கருதப்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் பிற தாதுக்கள் உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ செவ்வாழையை எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர் வந்து கிடைக்கும். ஆனால் அவங்க தொடர்ந்து 48 நாட்கள் வந்து தொடர்ந்து செவ்வாழையை தினமும் ஒரு நாள் இடைவெளி கூட விடாம 48 நாட்கள் வந்து தொடர்ந்து செவ்வாழைய பயன்படுத்தும்போது, அவங்க உடல்ல வந்து இந்த ஸ்டாமினா பவர் வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டு, அது கூடவே அந்த ஆயில்ல பொரிச்சது, எண்ணெயில வறுத்தது, ஜங்க் ஃபுட் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். அது கூடவே மது அருந்துது, புகைப்பிடிக்கிறது இது எல்லாமே தவிர்த்துட்டு, ஸோ இந்த உணவு கூடவே உடற்பயிற்சியை நீங்க மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, எலும்புகள பலப்படுத்துறதுக்கு செவ்வாழை வந்து செவ்வாழை பழத்துல கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இதுல இருக்குதுங்க. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவங்க பெண்கள், ஆண்கள் எல்லாருக்குமே செவ்வாழை ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் மூட்டு வலி, எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு, அதை சரி பண்றதுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது செவ்வாழை. செவ்வாழை பழத்துல ட்ரைப்டோபன் எனப்படும் அமினோ அமிலம் இருக்குது. இது உடல்ல செரட்டோனின் உற்பத்திக்கு உதவியா இருக்குது. செரட்டோனின்ங்கிறது நம்மளுடைய மனநிலைய மேம்படுத்தக்கூடிய ஹார்மோனாக கருதப்படுது. இதனால மன அழுத்தம், பதட்டம் போன்றவை குறைகிறதுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. செவ்வாழை பழத்துல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி நிறைந்திருக்கிறதுனால சரும செல்கள் வந்து பாதுகாக்கப்படுது. வயது முதிர்வை தாமதப்படுத்துறதுக்கும் சருமத்தை ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கும் செவ்வாழை பயன்படுது. சருமத்துல இயற்கையான பொலிவை கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்தை எப்படி சாப்பிட வேண்டும், சரியான முறைகளை பார்த்துடலாம். செவ்வாழை பழத்தை காலை உணவுக்கு பிறகு ஒரு பழம் வந்து சாப்பிடலாம். மாலை நேரத்தில் சிற்றுண்டியாக ஒரு பழம் வந்து எடுத்துக்கலாம். பால் சேர்க்காமல் தனித்தனியாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நிறைய பேர் பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு பால் சேர்த்து வாழைப்பழத்து கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்க வேண்டாம், தனித்தனியாக எடுங்க. ஒரு பால் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்குங்க. ஸோ பால் சேர்க்காமல் தனியாக சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியமானது. வாரத்துக்கு 3 இல்லை 5 முறை வந்து செவ்வாழையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 5 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இடைவெளி விட்டு எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் அளவாக தாங்க சாப்பிடணும். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அவங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே செவ்வாழையை வந்து சாப்பிடலாம். ஸோ செவ்வாழை பழத்தை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயற்கையாகவே பழுத்த பழங்களை தேர்வு செய்து வாங்குங்க. மிகவும் மென்மையாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து தவிர்க்கவும். பூச்சி மருந்து வாசனை வரக்கூடிய பழங்களை வாங்காதீங்க. ஸோ பார்த்து கவனித்து வாங்குங்க. ஆரோக்கியமான பழங்களை தேர்ந்தெடுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.